ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவா கிட்ட அவங்க அம்மா மகா வந்து உனக்கு சிந்து வேணாம், சினேகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. அடுத்து கோர்ட்டில் கூப்பிட்டு ஜட்ஜி கேட்கும்போது சிந்து கூட எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசுகிறாங்க. சிவா எதுவும் பேசாமல் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா எசக்கியும் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சினேகாவும் அவங்க அப்பா வந்துடுறாங்க. அவங்களும் வந்து அதே விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சிவா அப்பயும் அமைதியாகவே இருக்கிறாரு. சினேகா எப்பயும் போல் சிந்துவை பற்றி என்னென்னலாம் பேசணுமோ எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிரட்டுற மாதிரியும் எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த கோர்ட்டோட இந்த மூமெண்ட், இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே போகிறதுனால கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஆனாலும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதுனால தான் இப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் போரிங் இல்லாமல் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்லையும் பார்த்தோம்னா சிவா வந்து அப்படியே சூழ்நிலை கைதியாக தான் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சினேகா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே எமோஷனல் ஆகி, அதாவது ஜட்ஜுக்கிட்ட வந்து சொல்லும்போது அதாவது சிவா டாக்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா சிவா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஜட்ஜு வந்து மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிந்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது எல்லாமே நான் கொடுத்துட்றேன், அதனால் அவங்களோட கல்யாணத்தை ரத்து பண்ணிவிட்டு என் கூட சிவாவை சேர்த்து வைங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் மாறி மாறி எந்திரிச்சு ஜட்ஜுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி கோர்ட்டில் முடியும்னு தெரியல. அடுத்து எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிவாவை வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இங்கே அதாவது சிந்து கூட இருக்க வந்தவங்களும் சிந்துவை வந்து சிவாவிலிருந்து பிரித்து ஸ்னேகா கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து மகாவாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஸ்னேகா அவங்க அப்பா எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ ஜட்ஜி ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே அமைதியாகிடுறாரு. ஒன்றுமே சொல்லாமல் சிவா கிட்ட திருப்பி அந்த விஷயத்தை கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னேகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதாவது சிவா வந்து சொல்கிற முடிவு அதாவது என்ன அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், அவர் வந்து நல்ல முடிவு எடுக்கணும், அவர் வந்து குழப்பத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ சிவா ஒரே வார்த்தையாக எனக்கு சினேகா கூட வாழ்கிறதுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அடுத்து ஸ்னேகா வந்து இப்போ அவர் ஏதோ குழப்பத்தில் பேசுகிறாரு, அவருக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, கண்டிப்பாக அவர் நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜி வந்து இப்போ கவுன்சிலிங் கொடுத்துட்டு அடுத்து 18ஆம் தேதி கோர்ட்டில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் இறுதி முடிவு, அதுக்கப்புறம் எதுவும் பேச்சே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக விட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இதே தான் திருப்பி சொல்ல போகிறாருங்கிறனால தான் அவரோட பேங்க் சம்மந்தப்பட்டது, அவரோட டீட்டெயில் எல்லாமே ஸ்னேகா கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் கண்டிப்பாக வந்து அந்த ராம் ஷாம் இருக்கார்ல, அதாவது ஸ்னேகாவை லவ் பண்ணாங்கல்ல, அந்த கதை ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம சிந்துக்கு தெரிய போகுது. அதை தான் கோர்ட்டில் கூப்பிட்டு வந்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட இன்றைக்கான எபிசோடில் அந்த கோர்ட்டு சீனெல்லாம் முடிச்சு வச்சிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அடுத்து வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பப்ளி பாயை காட்டுறாங்க. ஆறுமுகம் ஐஸ்கிரீம் பார்லர் உட்காந்துருக்காரு. இப்போ பைரவி வந்து அவரை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க, உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ள ரொமான்ஸ் காமெடியெல்லாம் நடக்குது ஐஸ்கிரீம் பாரில் உட்காந்துக்கிட்டு. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஒரு ப்ரோமோ, இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான ப்ரோமோ வரும்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட்டில் கதை போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.